அன்பு குழந்தையே, எனது வார்த்தைகளை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த பூத உடலை நீத்த பிறகும் சமாதியிலிருந்து எனது எலும்புகளும் உங்களுக்கு ஆசுவாசம் அளிக்கும். நான் மாத்திரமல்லன், என்னுடைய சமாதியும் உங்களிடம் பேசும். எவர் என் சமாதியை சரணடைகின்றாரோ அவருடன் அது ஊஞ்சலாடும். நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் அக்கறை கொண்ட விஷயங்களை பற்றி என்னுடைய எலும்புகள் பேசுவதை கேட்பீர்கள். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபடுங்கள். எல்லா மங்களங்களும் உண்டாகும். இதையே திரும்ப திரும்ப உங்களுக்கு என் உபதேசமாக கூறுகிறேன். ஆனாலும் நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. உன்னுடைய கண்ணீரை நான் துடைக்காமல் இருக்கிறேன் என எண்ணிக்கொண்டு வேதனை அடைகின்றாய். எத்தனையோ காலமாக எனது வேண்டுதலை முன்வைக்கிறேன். பாபா இதை காதில் போட்டு கொள்ளவில்லையே என்று நீ வருத்தம் கொள்கிறாய். எல்லாவற்றுக்கும் நேரம் ஒன்று வரவேண்டும் என்பது உனக்கு தெரியும் தானே. அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. தேவையின்றி எங்கும் அலையாதே என்று உனக்கு போதித்திருக்கிறேன். ஆனால் நீயோ அவசரப்பட்டு உன் விருப்பத்திற்கு நடக்கிறாய். என்னை நம்பி உறுதியாக நில் என்று நான் போதித்தால் நீயோ தடுமாற்றத்துடன் ஜோதிடர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறாய். யார் என்ன சொன்னாலும் அவர்கள் பின்னால் போய் நின்று பாபா எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக நான் இதை செய்தாக வேண்டியிருக்கிறது என்று சாக்குப்போக்கு சொல்கிறாய். நான் இங்கிருக்க உனக்கு அங்கென்ன வேலை? அப்படியானால் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஜோதிடர்களும் குறி சொல்பவர்களும் தரும் நம்பிக்கையை என்னால் உனக்கு வழங்க முடியாதா? ஜோதிடர் உனது காலத்தை கணிக்கலாம், ஆனால் கடவுளின் செயலை தீர்மானிக்க முடியாதே. கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படு. யார் எந்த இடத்திற்கு போகச் சொன்னாலும் அங்கே தயங்காமல் ஓடுகிறாய். இதன் மூலம் உனக்கு கிடைக்கப் போவது என்ன? ஒன்றும் கிடையாது என்பதுதான் பதில். ஆகவே நான் இருக்கும் உனது இல்லத்தில் இருந்தபடி என்னை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிரு. உன் பிரச்சனைகள் யாவும் சரியாகிவிடும். ஓம் சாய்ராம்.